திமுக அப்படின்ற ஒரு ஆணவம், திமுக இப்படிதான் தம்பி. நான் வந்து திமுகல எதையும் எதிர்பார்க்காத ஆளு, புரியுதா? தெரியும். ஏன் நீங்க இப்படி கூவுறீங்க? மனசத்தோட சொல்லுங்க. இங்க பாருங்க, அண்ணா உருவாக்கிய திமுக தான் இன்னைக்கு இருக்கா? அப்ப நான் திமுகலே இல்ல. அன்னைக்கு பெத்த ஆத்தா அப்ப இன்னைக்கு இருக்காங்களா? அது மாதிரிதான் இதுவும். ஒரே ஆத்தா அப்ப நீங்க பல்வேறு திட்டங்களுக்கு சூப்பர் பேரா வச்சிருக்கீங்க, ஓகேவா? இப்ப அருமையான ஒரு பேரை வச்சிருக்கீங்க ரீசெண்டா. அது வந்து நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. சூப்பர் திட்டம். திட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அண்ணா தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லுவா, கனவு திட்டம். என்ன திட்டம்? 1 மாசம் டைம் கொடுத்திருக்காரு. என்னது? நீங்க கனவு கண்டு அதை பூரா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க ரெடி பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வாழ்க்கையாவும் கலைந்து போகும். பொதுவா ஒரு மேல அறிக்கை விடுவாங்க. காமாட்சி நாயுடு கண்ட கனவு நேரம் 9:45. நாங்கள் அடுத்த நாள் காலை 10:40 அந்த கனவை நிறைவேற்றி விட்டோம். கனவுலயே வந்து சொல்லிட்டோம். அப்படி நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? எப்போ முட்டு விடுற மாதிரி, ஆமா எங்க ஐயா கனவு நிறைவேற்றான்னு சொல்லி என் பொண்டாடி பத்திரிக்கை செஞ்சவனா மழை பாரு கையை தூங்கினாலும் எல்லாம் தூக்குவான் பாரு கையை. தெரியுதாடா சாமி அப்படின்னு அந்த மாதிரி தூக்குவீங்க. கனவு திட்டம். தூக்கமே வர மாட்டேங்குது, வயசாகி போச்சு. சரி, நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து ஆட்சி அமைக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் 2026 வருது. வருது. சொல்றோம். எது இப்ப ஏத்தணுங்கிறீங்க? அதை HRMC முடிவு பண்ண ஒரு இஸ்லாமிய மதத்துக்கும் இல்லனா வந்து கிறிஸ்டியன் மதத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறை இருக்கா? அது ஒரு அமைச்சர் இருக்கானா? இங்க பாருங்க, சொல்றாருங்க மசூதினா ஹாலோவா இப்படி இருக்கும், சர்ச்லாம் வந்து பார்த்தா நேரோவா இப்படி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்து கோயில்லாம் வந்து அபத்தமா 100 சாமி சிலைகள் ஆபாசமா வந்து சிலைகள் இருக்கும். இதெல்லாம் ஒரு பேச்சா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்தையும் நாங்க வந்து எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசுறான். ஐயா ஒரு புறம்போக்கு பேசுறான். ராமர் வந்து அணில தடவனாலும் 3 கோல் விழுந்து போச்சு, அப்புறம் சீதை ஏன் கோடுறான்? அந்த எச்சப்பொறிக்கு நாய் அவளா ஒத்திகக்காரன் தான். நான் அப்படிதான் பேசுவேன் பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் சொல்றது கேளியா? என்னவா நீயா கட்டிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு அமைச்சர் நின்னுக்கு நான் 10 படத்துக்கு இங்க பாரு, நீ கோயில் கோபுரத்துல இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னார்ல, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லல. ஆபாசமான சிலைகள் பதிக்கப்பட்டு உண்மைதாயா? நானே இங்க பாரு இப்பயும் சொல்றேன், உனக்கு வேணா போட்டோ எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துல அனுப்ப சொல்றேன் பாரு. அழகர் கோயிலுக்கு போங்க. மகள்களை பெற்ற ஒரு பாட்டு இருக்கு. மகள்களை பெற்ற அப்பங்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தத்தோட ஒரே செகண்ட் சொல்ல வரீங்க. என்ன தெரியுமா? உடலுறவு கொள்ற மாதிரி சிலை இருக்குல்ல? ஆமா. அப்புறம் என்ன விளக்கண்ணைக்கு அதே கோயில போயிட்டு திண்ணூறு பூசிக்கிட்டு பரிவட்டம் கட்டிட்டு போய் நிக்கிறீங்க. என்ன வந்துட்டு போய் கேளுங்க. முதல்வர் தான் இப்படி சொன்னவர் தான் அங்க போயிட்டு திருநீர் பூசி நின்றார். அவனும் தான் சிதம்பரம் கோயில்ல அந்த மாதிரி சிலை இருக்கா? ஐயா அந்த மாதிரி சிலைகள் தான். அது எப்படி ஐயா பாக்கணும்? ஒரு கலைஞனே ஒரு கலைஞனத்தோட அதை பார்க்காம ஆணு பெண்ணும் எப்படி உடலுறவு கொள்ளணும் அப்படிங்கறத அந்த காலத்துல தெரியாதனால தெரியப்படுத்துறதுக்காக அது பதிச்சு வச்சிருக்காங்க. எப்படி குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு எப்படி எல்லாம் அபத்தம் இருக்கு இல்ல அசிங்கம்னு சொல்ல முடியாது. அசிங்கத்துல இருந்தா நம்மளே வந்து அவர் சொன்னா அது தப்பு. அவரை கேளுங்க. நீங்க சொன்னீங்கன்னா பேசிருக்கோம். என்கிட்ட அது கேக்குறீங்க. அதை நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் பேசிருக்கவே மாட்டேன். எது ஆமா நீங்க இப்போ ஆமா கரெக்ட் தான். ஆபாசமா இருக்கு நீ இருக்கு இல்லையா? அது இருக்கிறதுனால நான் இருக்குன்னு சொல்றேன். அந்த வார்த்தை தப்பு ஐயா, அப்படி பேசாதீங்க. அது ஆபாசமா ஆபாசம் இல்லைன்னா இந்த காரணத்துக்காக வச்சிருக்காங்க. அது பாக்குறதுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. பொதுவாக ஆபாசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அதுதான் பிரச்சனையா. இவர் என்ன தெரியுமா பண்ணுங்க, இன்னைக்கு வந்து இன்னைக்கு மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, ஆபாசம் பண்றது என் உடையில இல்ல
பாக்குறவங்க கண்ணுல இருக்குன்றாங்க. அதான் சொன்னேன். அவர் முன்னாடி அண்ணனை கொண்டு போய் விடுங்க, இவர் ஏதாவது சொல்லட்டும் ஆபாசம் கிபாசம்னு. அதுக்கப்புறம் ரசாபாசம் ஆபாசம். மனுஷன் பிறக்கிறது ஆபாசம், அதை வாழ்றது ஆபாசம். ஆசாபாசம். அதாவது வெள்ளிக்கிழமை வான்கோழி என்ஜாய் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, வாழ முடியாதவர் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ஜாய்மென்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியா வாழ முடியாதவர். இந்த மாதிரி புத்தகம் எழுதுறவங்களுக்கும், இந்த மாதிரி வந்து பார்த்தா கட்டுரை எழுதி படிக்கலாம் சொன்னவங்களுக்கும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தா இப்படிதான் ஒரு எண்ணம். இப்ப சுப்ரீம் கோர்ட் எப்படி சொன்னா வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எப்படி அது உத்தரவு போட்டான், அது பத்திரம் உங்களுக்கு தெரியலையா? என்ன சுப்ரீம் கோர்ட் என்ஜாய் பாருங்க என்ன சொல்லி இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல, என்ன சொல்லுச்சு? சொல்ல வராரு. நான் சொல்றேன்னா ரிலேஷன்ஷிப்லாம் வந்து எல்லாம் இருக்கலாம்னு சொன்னாங்கல்ல, இவன் அவங்க கூட போயிருக்கலாம், அவங்க கூட இருக்கலாம், அதான் தவறு கிடையாது, அதை கொண்டு வராரு இப்போ. ஐயா அப்படிலாம் சொல்லவே இல்ல. என்ன சொல்லல? ஏன் நீங்க போய் இருங்க, அப்பதான் தெரியும் அது சட்டவிரோதமா இல்லையா அப்படின்னு. இந்த பாருங்க, இல்ல என்ன சொல்றாங்க, நீங்க வந்து லிவிங் டுகெதர் அப்படின்னீங்கன்னா அப்ப அது வந்து எப்ப வேணா பிரேக்கப் போலாம், அதுதானே அர்த்தம். அதை வச்சுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் வன்முறை அப்படிலாம் கிளைம் பண்ண முடியாது, இதுதான் சொல்லிக்கிறாங்க. இதுலயே இவர் சம்மதம் சும்மா இருங்க. புரியுது, உங்க மேல எந்த நடவடிக்கையும் பாயாது, நீங்க லிவிங் டுகெதர்ல இருங்க. அதனால நீங்க புரியுது, அதனால அந்த சட்டம் உங்களுக்கு செல்லும். ஏன்னா நீங்க ரொம்ப பதறீங்க, எனக்கு புரியுது. அதனால அதுக்குள்ள சட்டக்குள்ள வரல. அது டீக்ரிமினலைஸ் பண்ணது வேற. ஓகே, அதையும் நீங்க லிங்க் பண்ணாதீங்க. அவனா நீ இப்போ ஐயா ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாங்க வந்து சமூக நீதி, நாங்க எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல அப்படின்னா சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் மேல, இந்து கோயில்களுக்கு மேல அப்படி எப்படிங்க பேசுவாங்க? அவரு கிறிஸ்துவரு, அவர் அப்படிதான் பேசுவாரு. இதை நீங்க ஒரு கால் மணி நேரம் பேசினா அடுத்த கேள்விக்கு போயிருப்பாங்க. தஞ்சாவூர்ல கல்வெட்டுல பொறிச்சிட்டு பக்கத்துலயே உட்கார்ந்து சொல்லுங்க. அங்க பாருங்க, அவங்க தேர்தல் படிவத்துல அவர் இந்து என்றுதான் போட்டுக் கொள்கிறார். எது அவர் தேர்தல் படிவத்துல இது தான் போட்டுருக்காரு. ஆமா, கன்வெர்டட் கிறிஸ்டியன் பூரா அப்படிதான் போடுறான், அவன் என்ஜாய் பண்றான் பூரா. அந்த முதல்வர் சொல்றீங்களா திருமாவளவன் சொல்றீங்களா? எல்லாருமே இங்க பாருங்க, கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே. இங்கப்பா வைகோ யாருங்க? எனக்கு நீங்க சொல்லுங்க பூரா. நீங்க என்ன சொல்வீங்க? நாயுடுன்னு பையங்க. சரி, அந்த அவரே வந்து அல்லோலோயா சும்மா எல்லாம் அதான் சொல்றேனே, இது எல்லாமே இப்படிதான் இருக்கு. சரியா? அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய நம்பிக்கைகளை, எங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை கொச்சைப்படுத்தாதீங்க, இவ்வளவுதான் நம்ம சொல்றோம். அது நீங்க உண்ணாவிரதம் இருங்க, கருப்பு கொடி காட்டுங்க. ஏன் உண்ணாவிரதம் பேசுறீங்க? நீ ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க புத்தி சொல்ல வேண்டிய அவசியம். எனக்கு என்ன தோணுதோ நீங்க வந்து அரசியல் சாசனத்தின்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கிறீங்க. அந்த அரசியல் சாசனம் சொல்கிறது மற்றவர்களின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த கூடாதுன்னு. ஆனால் அதை மீறிட்டு கோர்ட்ல போயிட்டு முன்பணம் கட்டிட்டு, கர்நாடகா கோர்ட்ல போயிட்டு உதவாநிதி கட்டிட்டு வந்தான் பாருங்க முன்பணம். இங்க பாருங்க, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப அவர் சொன்னது தப்பு. இந்த இது வச்சிருக்கீங்கல்ல, நீதிமன்றத்துக்கு போங்க, அங்கதான் எல்லாமே எல்லாருமே நீங்க சொல்லிடுவீங்க. அதாவது நீதிபதியும் உங்களுக்கு வந்து ஏதாவது மதம் சார்ந்தவர்னு சொல்லிடுவீங்க. அப்ப அதே நீதிபதியும் ஒரு முஸ்லீமா இருந்தா என்ன சொல்வீங்க? வாயை முடிப்பாங்க. இங்க பாருங்க, பேசினா அவ்வளவுதான் கிடையாதுங்க. தம்பி இங்க பாருங்க, ஆமா, நீதிபதிக்கு ஏன் உள்ளர்த்தம் கற்பிக்கிறீங்க? உள்ளர்த்தம் நாங்க கற்பிக்கிறோம். என்ன அப்படியே இது வருது, அவர் இப்படி போட்டா என்ன, இப்படி போட்டா என்ன வந்தது? அதே தானே இவரு சொன்னாரு. ஓ, அதான் நீங்க சொல்றீங்களா? யார் அந்த இவரு? அவரு பொன்முடி சொன்னீரு.
இப்படியோ சிலுவை மாட்டிப்பாரு இல்ல குல்லா வச்சுப்பாரு. நீதிபதிகள் எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோ உங்களை மாதிரி வந்து வெளில ஒண்ணு சொல்லி நீதிபதிகளை பத்தி நம்ம பேச வேண்டாம். நீதிபதியை பத்தி என்ன சொன்னேன், நீதிமன்றத்துக்கு பொங்கன்னு சொன்னேன். அப்படி போட்ட நீதிபதி இருக்காரு அங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த நீதிபதியை சொல்றதுக்கோசரம் அவரை குறிச்சு சொன்னேன். அவரை சொன்னா டக்குன்னு புரியும். இந்த சொன்னோடனே பேர சொல்றீங்களா, மற்ற 10 நீதிபதி பேர சொல்லுங்க. ஃபேமஸா இருக்கிறது இன்னைக்கு மக்கள் ஒரு ஜட்ஜோட பேரை நம்ம ஏன் சொல்லணும்? வாயில கண்டதெல்லாம் வருது, கேட்க முடியல, காதுல கண்டதெல்லாம் வருது. கண்டது வர இடத்துல நல்லது வரலாமா? உங்களுக்கு அவ்வளவு தீண்டத்தகாமையா இருக்கு. இருக்கலாமா? யாரு அப்படியா? ஆமா. ஓ, அவர் பேர சொன்னதே உங்களுக்கு கடினமா இருக்குது. முடிச்சு விட்டுற வேண்டியதான். அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான், கட் பண்ணி டைரக்டா. இல்ல எப்படி பாருங்க, நான் ஆணவத்துல பேசுறீங்க பாருங்க. திமுக அப்படின்ற ஒரு ஆணவம், திமுக இப்படிதான் தம்பி. நான் வந்து திமுகல எதையும் எதிர்பார்க்காத ஆளு, புரியுதா? தெரியும். ஏன் நீங்க இப்படி கூப்பிடுறீங்க? இங்க பாருங்க, நான் வந்து இருக்கிற கட்சிக்கு நான் வந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், புரியுதா? சரி, சில பேர் உண்மையா இருக்கீங்கன்னா இருக்காங்க இல்லைங்கிறத எனக்கு உண்மையா இருக்கீங்கன்னா அண்ணா உருவாக்கிய திமுக நீங்க உண்மையா இருக்கீங்களா? மனசை தொட்டு சொல்லுங்க. இங்க பாருங்க, அண்ணா உருவாக்கிய திமுக தான் இன்னைக்கு இருக்கா? அப்ப நான் திமுகலே இல்லங்க. அன்னைக்கு பெத்த ஆத்தா அப்ப இன்னைக்கு இருக்காங்களா? அது மாதிரிதான் இதுவும். ஒரே ஆத்தா அப்ப அப்பா மாறித்தானே வருதான். அதுக்கப்புறம் ஒரு அப்ப ஒரு ஆத்தா தான். அப்புறம் அவங்களுக்கு மாறி மாறி வருது இல்ல. இப்ப அண்ணா காலம் போச்சு, அதுக்கப்புறம் கலைஞர் வந்தாரு, எம்ஜிஆர் வந்தாரு, கொள்கை சித்தாந்தம் மாறுமா? கொள்கை சித்தாந்தமா காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறத்தான் செய்யும். மாத்த வேண்டியதானே, மாத்திக்க வேண்டியதானே. அது எங்க கட்சி, எங்க இஷ்டம். அதுக்கு நீங்க ஒண்ணும் பூணூல் போட வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. நாங்க ஏன் போட போறோம்? நீங்க அதானே பண்றீங்க. இந்த பூணூல் அயோக்கியத்தனம் மொத்த உருவமே நாங்க என்ன எங்களுக்கு தான் கர்மாதி அன்னைக்கு பூணூல் போட்டுருவானுங்களே. எதுக்கு போடுறீங்க? இல்ல இப்ப இவரே சொல்றாரு கருமாதி அன்னைக்கு பூனல் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் பூனலான்னு கேக்குறீங்க. லாஜிக்கே இல்லையே. என்ன லாஜிக்? என்னங்க லாஜிக் இருக்கு? இப்ப ஒருவேளை கருமாதி அன்னைக்கு பூனல் போட்டீங்கன்னா அப்ப அதை வந்து அர்த்தம் சும்மா இருப்பீங்களா? சரி, நான் அறுத்து போட்டு அர்த்தம் சும்மா இருப்பீங்களா? கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்க பல்வேறு திட்டங்களுக்கு சூப்பர் பேரா வச்சிருக்கீங்க, ஓகேவா? இப்ப அருமையான ஒரு பேரை வச்சிருக்கீங்க ரீசெண்டா. அது வந்து நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. சூப்பர் திட்டம். திட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அண்ணா தெரியுமா? நான் உங்களுக்கு நான் சொல்லலாம். கனவு திட்டம். என்ன திட்டம்? 1 மாசம் டைம் கொடுத்திருக்காரு. என்னது? நீங்க கனவு கண்டு அதை பூரா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க ரெடி பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வாழ்க்கையாவும் கலைந்து போகும். அது என்னன்னா நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்றேன், ப்ராசஸ் கேளுங்க. இப்ப இன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமாட்சியா வந்து பிடிச்ச ஒரு ஹீரோயின் கூட ஜாலியா வந்து நீங்க கனவு காணும். நீங்க கனவுல வந்து உங்களோட ரிக்வஸ்ட் வந்து முக ஸ்டாலின் வச்சுட்டீங்க. இப்ப என்ன அப்படியே பாஸ் ஆகி முக ஸ்டாலின் அவர்கிட்ட போயிடும் முதலமைச்சருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு பொதுவா ஒரு மேல அறிக்கை விடுவாங்க. காமாட்சி நாயுடு கண்ட கனவு நேரம் 9:45 நாங்கள் அடுத்த நாள் காலை 10:40 அந்த கனவை நிறைவேற்றி விட்டோம், கனவுலயே வந்து சொல்லிட்டோம். அப்படின்னு நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, எப்போ முட்டு விடுற மாதிரி ஆமா என் ஐயா கனவு நிறைவேற்றான்னு சொல்லி என் பொண்டாடி 10 செஞ்சோம்னா மழை பாரு கையை தூக்கினாலும் என்ன தூக்குவான் பாரு கையை, தெரியாதா சாமி அப்படின்னு அந்த மாதிரி தூக்குவீங்க. கனவு திட்டம் தூக்கமே வர மாட்டேங்குது, வயசாகி போச்சு, இதுல கனவு வேறையா? ஸ்டாலின் சொல்றீங்களா சார்? அவர்தான் புலம்பினாரு, தூக்கமே வர மாட்டேங்குது, பயமாவே இருக்கு. இவர் பையன் நல்லவன் இல்ல. எப்படி ஐயா இது கனவுலயே நம்ம கனவுலயே பரிந்துரை பண்ணணும், அவங்க கனவுலயே செஞ்சுட்டு போயிருவாங்களா? எப்படி இப்பெல்லாம் பேர் வைக்கிறீங்க கனவு திட்டம்னு? ஏங்க நான் உயிரோட இருக்கும் போதே 10 மணி ஃபார்மேட் வந்து கொடுத்தா கோவத்துல கொண்டு போய் போட்டுறீங்க. நேத்துக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல இன்செப்ஷன் படம் பார்த்தேன். நீ பாத்தியா? இல்ல
போய் பாரு, அப்ப தெரியும் இந்த திட்டத்தை பத்தி. இவங்க 5 ஆண்டுகளா செஞ்சது களவு திட்டம். என்ன எப்படி சொல்றாங்க? மௌனம் சம்மதமா? அதாவது அது முருங்கைக்காய், அது என்னத்தையாவது பேசும். பேசி முருங்கைக்காயோட மதிப்பு தெரியாம பேசுறீங்க நீங்க தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிறேன். அவருக்கு தெரியும் அவரோட மதிப்பு. கிடைக்கல எல்லாம் முருங்காய் பிரியர் அவர் தெரியுமா தெரியாதா? டெய்லி இங்க இப்போ வீட்டுக்கு போகும்போது 1 கிலோ முருங்காய் வாங்கிட்டு போய் முருங்காய் பொரியல் சீசனே இல்ல சார். அவர் வீட்டுக்குள்ளே வளர்க்குறாரு சார், பால்கனியில முருங்காய் மரம். அப்படியானே? அப்ப அதுலயே தலைகீழ தொங்குவாரா? அதான் கேட்டேன், வேதாளம் இருக்குதான்னு கேட்டேன். ஐயா நான் என்ன விக்ரம் ஆயிட்டானா தலையில தொங்க? ஐயா நீங்க இந்த கனவு திட்டத்துக்கு ஒரு பதில் சொல்லுங்க. எதுக்கு தொங்க மாட்டான் அவன்? தொங்க நான் வந்து என் கருத்தை வச்சேன். நீங்க சொல்லுங்க, எதுக்கு இந்த கனவு திட்டம்? அட இது என்னையா, இது நேத்தி தான் அந்த திட்டம் வச்சிருக்க, அது என்ன ஏதுன்னு நாங்க இன்னும் படிச்சா. நினைவு திட்டமே இங்க செயலாளர் நினைவுக்கு வந்து நினைவே நாங்க சொல்றதே செயல்படல ஐயா. இங்க மக்கள் வந்து 100 வாட்டி ஃபார்ம் ஃபில் பண்ணி கோர்ட்ல எதுமே போடுறீங்க, திரும்ப உங்களை ஸ்டாண்ட் வச்சுட்டு அத ஃபார்ம் வாங்கி எதுமே குப்பையில போடுறீங்க. நியாயமானது, சட்டத்துக்கு உட்பட்டு நியாயமான கனவுகள் ஏதாவது இருந்தா அதை தெரியப்படுத்துங்க. எங்களால் செய்ய இயலக்கூடிய திட்டங்களை நாங்க செயல்படுத்துவோங்கிறதா அதனுடைய அர்த்தம். நீங்க என்னடானா ஏதோ சினிமா நடிகையும் யாரையோ கூட்டிட்டு வந்து நான் கனவு காண, நீங்க அப்படி கனவு காணுவீங்க, நான் அப்படி காண மாட்டேன். நாங்க நிறைவேற்றுவோம், நாங்க அப்படி கனவு காண மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிபேட்லயே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபிகா படுகோனே எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க அடம் முடிச்சவரு. ஆமா, நீங்க பேசும்போது அப்புறம் நாங்க அப்படித்தானே சொல்ல முடியும். உங்களுக்கு டென்ஷன் ஆகி போய் உங்களுக்கு லோக்கல் எதுவும் கேட்கலையா? உங்க நார்த்ல தீபிகா கத்துறேன். ஆமையா, நீங்க பாரு, ஏட்டிக்கு புட்டியா பேசுனா அப்படித்தான், ஏட்டிக்கு புட்டியா பேசுனா நாங்க அப்படித்தான் கேட்போம். இல்ல நீங்க இருக்கிற திட்டத்தெல்லாம் செயல் திட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சு கிழிச்சு தொங்க விட்டுட்டு இப்ப புதுசா எதுக்கு கிழிக்கிறீங்கன்னு கேக்குறேன். கனவு திட்டம் ஒண்ணும் கிழிக்கல, கனவு திட்டம் நல்ல திட்டம், சக்சஸ்ஃபுல்லான திட்டம் சொல்லுங்க. என்னன்னு பாக்கலையா? அது என்னன்னு நல்ல திட்டம், அது பேர் கனவு திட்டம். இது எங்க அரசு எதை கொண்டு வந்தாலும் நல்லதுதான் செய்யுங்கிற நம்பிக்கையில பேசுறோம். எங்க அரசு செய்யக்கூடிய செயல்பாடுகள் அத்தனையும் மக்களின் நலனை கருதி செய்யக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சிஎம் கனவு பலிக்குமா பலிக்காதா? அதான்ப்பா கனவு திட்டமா? சொல்லுங்க. இங்க பாரு, சும்மா இந்த பலிக்குமா பலிக்காதா? பலிக்கும் சொல்லுங்க, பலிக்கான்னு சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க அதுக்கு ஸ்டெப்பே எடுக்க மாட்டோம். நீங்க ஜெயிக்க போறது இல்ல. எங்க உயரம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க போய் பிரதமரா வர முடியும்னா பிரதமர் வர இருக்கா? துணை இவர முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. துணை முதலமைச்சர் ஆகும்போது ஸ்டாலின் எல்லாம் முதலமைச்சர் ஆகும்போது இவர் ஆக முடியாது. முதல்வர் கனவு உதயநிதி ஸ்டாலினுக்கு பலிக்குமா பலிக்காதான்னு கேட்டேன். அவருக்கு என்ன கனவு காண்கிறாரு? ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தானே கொடுக்க போறோம். பலிக்குமா? அப்போ பலிக்கு அவர் ஒன்னும் கனவு காங்கல. நாங்க அவருக்கு வந்து நாங்க தான் அவரை முதலமைச்சரா வைக்க போறோம். எங்க வைக்க போறீங்க? அரசு அலுவலகத்துல, கோட்டையில. சரி, கோட்டையில தான் முடிஞ்சு போச்சு டைம். இல்ல நல்லா கேக்குறா, இறுதியா முடிச்சிடலாம். கடைசி கேள்வி சரியா? 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெறுமா? இதோட மூட்டை கட்டி வரலாற்றிலே 2வது முறை நீங்க வெற்றி பெறவே இல்லையா? அந்த சாதனை உழைக்காம எப்பவும் போல வீட்டுக்கு கிளம்பி. சரி, நான் என்ன சொல்றேன், 2வது முறை வெற்றி பெறறது கூட கிடையாது. அது கூட சேர்த்து வரலாற்றிலேயே இவர்கள் ஆளும் கட்சியாக இருந்து சந்தித்த தேர்தலில் 50 இடங்களை கூட வெற்றி பெற்றது கிடையாது. ரைட், சரி சொல்லுங்க. நீங்க நாங்க வந்து ஆட்சி அமைக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் 2026 வருது. அதெல்லாம் எதுல வருதோ அது எனக்கு தெரியாது. ஆட்சி அமைக்கிறோம், அது அமைக்கல அப்படின்னு சொன்னாலும் அதை பத்தி கவலை இல்லை. எதிர்கட்சியா வாய்ப்பு இல்லை சார். இந்த எதிர்கட்சியே இல்லைனாலும் கவலை இல்லை. சரி, அப்படி இல்லைன்னா கடைசியா நான் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி கட்சியை கழிச்சு எல்லாம் போயிருவீங்க. கட்சி என்ன மஸ்திக்கா கலைக்கணும்? இங்க பாரு, கடைசி தொண்டன் நான் இருக்கும் வரை மட்டும் இல்ல, இந்த கட்சியில கடைசி தொண்டன் இருக்கவங்களையும் கட்சி இருக்கும். அப்போ உங்களுக்கு உற்சா சரியாயிடும். எது? அப்ப உங்களுக்கு உற்சா சரியாயிடும். ஆமா ஆமா, சரியாயிருங்க. கட்சியே போனாலும் நீ தேவையில்லாம உட்கார்ந்து பேசிருப்பீங்க கடைசி வரைக்கும். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாடு கடத்தணும். பாரு, கட்சி எல்லாம் என்ன பெஸ்டா சொல்ல முடிச்சு போறோம். நம்ம என்ன சொல்றோம், நீங்க பெஸ்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா சொல்றதை கேளுங்க. ஒரு அறிவுரையா சொல்றேன், கட்சியை கழிச்சிட்டு எல்லாரும் பிஜேபிக்கு வந்துருங்க, என்டிஏ கூட்டணிக்கு வந்துருங்க. பெஸ்ட் அழகா சமத்துவமா எல்லாத்தையும் நம்ம கூட்டத்தோட போய் எங்களை சேர சொல்றேன். இல்ல நம்ம அதான் நல்லது, மக்களுக்கு நல்லது பண்ணுவோம்.
கொலை கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் உங்க ஆட்சியில தான் ஊட்டியில சரி ஒண்ணு பண்ணுங்க அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டுல ஒண்ணுமே நடக்கல. தமிழ்நாட்டுல என்னையா இல்ல, நடக்குது? காமாட்சி சார், தமிழ்நாட்டுல காமாட்சி சார், பேசாம சும்மா இருங்க ஐயா. என்ன சார், பாருங்க, என்ன சும்மா இருந்தா ஒண்ணுமே நடக்காதுங்க. அதான் நான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். நீங்க கற்பழிப்பு பண்ணீங்களா? நீங்க கற்பழிப்பா சொன்னா அவரே அவரு கற்பழிப்புங்கிறாரு. அப்ப அதுல நான் சொல்றேன். நடக்கலையா, நடக்கலையா? அந்த வார்த்தை என் வாயில நடக்கலையா? வரவே இல்லை. நடக்கலையா? எங்க நடக்குது? எங்கேயோ ஒண்ணு அத்தி குத்தாப்புல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ஏயா ஒரு 10 கோடி மக்கள் இருக்க இடத்துல இதெல்லாம் பெரிய விஷயமா? தேசிய குற்றவியல் மையத்திலிருந்து சொல்றாங்க ரொம்ப தெளிவாக அதிகமா இருக்கு குற்றச்செயல்கள். அதுவும் இந்த கொலை கொள்ளை கொலை போக்சோ வழக்குகள், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் அதிகமா இருக்கு அதுல தமிழ்நாட்டுல. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 80 வயசுக்கு மேல இவர் வயசு உள்ளவர்கள் இந்த ஃபாலோடு வச்சிருந்தா முக்காவாசி பேர் இருக்காங்க அந்த கூட்டு பாலியல்ல. ஆமையா, நீ தான் போய் லைட் குடிச்சிட்டு வந்தீங்க. நீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? நீங்க லைட் பிடிக்கலையா? லைட்லயே இருக்கீங்க. நீங்க ஒரு அரசு மீது எந்த அளவுக்கு வந்து பழிய தூக்கி ஒரு குற்றச்சாட்டை வச்சா நீதான் லைட் குடிச்சியா, நீதான் லைட் குடிச்சியா, இதெல்லாம் இதெல்லாம் பேச்சு. சொன்னீங்களே அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு மாவட்ட ஆதாரம் கொடுங்க. சார் எனக்கு ஆதாரம் கொடுங்க. சார் இல்ல, எனக்கு ஆதாரம் கொடுங்க. கரெக்ட், ரெக்கார்டு ஏன் கொடுங்க. தெரியுமா? தர இல்ல, இல்ல, அவர்கிட்ட இல்ல, 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 அவர் தருவாரு. ஏன் தெரியுமா? அவர் வேலை குடிச்சார். இல்ல, நீங்க ரெக்கார்டு கொடுங்க. அவரே ரிலீஸ் பாத்தீங்களா? அந்த பாருங்க. நியூஸ்ல இருக்கு, இல்லாம நான் சொல்லல. ரெக்கார்டு கொடுங்க. ரெக்கார்டு என்ன ரெக்கார்டு? அது கூட என்ன சொல்லுவீங்க? கவர்மெண்ட் சீல் இருக்கா? ஆமா. இது அரசு முத்திரை இருக்கா? போர்மையா அவரே சார், கேட்டீங்களா? மொத்தம் இறுதியாக 2026 வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிறந்துட்டோம். அவ்வளவுதான், இன்னொரு 3-4 மாசம் எலெக்ஷன் வரப்போகுது. நீங்களும் எவ்வளவோ முட்டு கொடுக்குறீங்க சார். நம்ம எலெக்ஷன் விஷயம் தெரிஞ்சு போய் இதோட திமுக ஒளிவது நிச்சயம்னு நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. மக்களோட என்ன நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம். மக்கள் நல்லா வாக்களிப்பாங்க. மக்களின் தீர்ப்பை வாக்களிப்பாங்க. திமுக வாக்களிக்க மாட்டாங்க. மக்கள் என்ன தீர்ப்பு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை தலைவணங்கி நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். தோல்வியானாலும் சரி நாங்க ஏற்றுக்கிறோம். இந்த எலெக்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க திமுக பேசுற எல்லாத்தையும் ஓலை கட்டி வச்சுட்டு அதிமுகவிலயோ எல்லாம் வந்து பிஜேபியில டிவில போய் சேர்ந்துருங்க. அதான் மக்களோட விருப்பமும். நான் பிஜேபியில இருந்தவன், அதிமுகவை ஆரம்பிச்சதுல நானும் ஒருத்தன். சரி, சும்மா இந்த வேலையெல்லாம் விடாத. அவங்க முக்கியமான உறுப்பினர் ஸ்லீப்பர் செல் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்